ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியா எல்லோரும்? சரி, பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம திருநீற்று பச்சிலையில் நல்லாவே அந்த பூக்கள் எல்லாம் வந்திருக்குது. இந்த பூக்கள்லாம் வந்து அதில் விதை வரும். அந்த விதை தான் நம்மளுக்கு சப்ஜா விதைன்னு எடுக்கிறது. நான் எடுத்துருக்குறோம். நாங்கள் பெரிய செடியாக இருந்தப்போ நிறையா சப்ஜா விதை எடுத்துருக்குறோம். இப்போ வந்து இது சின்ன செடியாக இருந்து இப்போ தான் வருது. அந்த டைமில் நான் வரும்போது எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே நல்லா நிற்கிறாங்க. பார்த்திங்கன்னா செர்பராவும் இதில் இப்போ இந்த ஒன்று தான் நிற்குது. மீதி செர்பரா எல்லாமே வந்து எடுத்தாச்சு, பூத்து முடிஞ்சிடுச்சு, எல்லாம் எடுத்து போட்டாச்சு. அப்புறம் சின்ன சின்னதாக நம்மளுக்கு நிறையா வந்ததெல்லாம் இருக்குது. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறம் குச்சியெல்லாம் நட்டி வச்சேங்க. ஆனாலும் அது சாஞ்சி உடஞ்சிடுச்சு. இந்த பக்கம் வந்து காற்று நிறையா, இன்றைக்கி கூட காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணேன், அந்த உடஞ்சது வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். கீழேருந்து துளிர் வந்தது, அதனால் சரி அது வரைக்கும் கட் பண்ணி விடலாம், கீழேருந்து வர்ற துளிர் வரட்டும்னு கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 துளிர் வந்து நல்லா தக்காளி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த தடவை நாங்கள் தக்காளியும் வந்து அங்கங்கே ஒரு 2-3 இதில் விட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா நிறையா தொட்டியில் வந்து தக்காளி முளைச்சி அப்படியே நிற்கிது. எடுத்து வைக்க பாட்டு இல்லாமல் அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். அப்போ நீங்கள் தான் டெய்லி பார்க்குறீங்களே, நான் காமிச்சிக்கிட்டே தான் வரேன். ஒன்று ஒன்றா வந்து தக்காளியெல்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா சுரக்காய் செடி எடுத்து வச்சது அப்படியே தான் நிற்கிது. லேட் ஆகிடுச்சி நம்மளுக்கு கொடி வகைங்க போடுறதுக்கு வந்து லேட்டு. நம்ம வந்து போன வருஷம் அக்டோபர் நவம்பரில் போட்டிருந்தோம்னா இந்த டைமில் காய்ச்சி முடிச்சிருக்கோம். அதனாலவே நம்ம தெரியல, படலை இல்லை கூட அந்தளவுக்கு வரல. செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஓடி வந்தது. பார்த்திங்கன்னா காய் வர மாட்டேங்குது. எவ்வளோ நீட்டமாக இந்த செடி வந்தது பாருங்கள். ஒரே ஒரு பிஞ்சு வந்திருக்கு, அதுவும் வராதான்னு தெரில. அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சி, கொடியும் பெருசாக வரல. நம்மளுக்கு பீன்ஸு தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குது. வரும்போதே வேறு பூ வச்சு காய் பாருங்கள், பிஞ்சு மறுபடியும் வந்தாச்சு. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டது பார்த்திங்கன்னா போன வருஷமே போட்டோம். அது வந்து நல்லா கொடி எவ்வளோ தூரம் போயிருந்தது பார்த்திங்கள்ல. கொடி நல்லா போய் காயும் நல்லாவே எடுத்தோம். வீட்டில் நம்ம பச்சுன்னு எடுத்து போடுற செடியிலேருந்து நம்மளுக்கு ஓரளவாவது காய் வருது இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. நம்ம வந்து வெளியே வந்து வாங்கலை. இந்த இதில் இருந்த செர்பரா செடி பிடுங்கிட்டு இதில் நான் செடி எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் செடி, அதுவும் வந்து துளிரே வராமல் அப்படியே தான் நிற்கிது, ஏன்னு தெரில. நிறையா நான் வந்து உரம் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணிடுறேங்க. எனக்கு வந்து டைமே கிடைக்கிறதில்ல அந்தளவுக்கு. இன்னும் வர வர எனக்கு டைமே இருக்காது போல் இருக்குது. வெளியில் ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குறேன். போயிட்டேன்னா எனக்கு வந்து டைம் ரொம்ப இருக்காது. இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமாகிடும் எனக்கு. பார்த்திங்கன்னா அவரை செடி எல்லாமே நல்லா பூ வந்து கொட்டாமல் வருதுன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதுல பூ எல்லாம் கொட்டியிருக்குது, கொட்டி நிற்கிது பார்த்திங்களா. அப்புறம் மற்றபடி வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நல்லா காய். பரவாயில்ல, அந்தளவுக்கு போட்டாலே போதும் நமக்கு. இது வந்து சாமந்தி பூ பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு எப்படி வந்திருக்குதுன்னு. நம்மளுக்கு வந்து சின்னதுலேயே பறிச்சுட்டா தாங்க இது போல் கலராக இருக்குது. இந்த கலராக இப்போ வந்து இப்போ தான் விரிஞ்சிருக்கும். இது அப்படியே நம்ம இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னா இது போல் நல்லா விரிஞ்சு வெள்ளை வெள்ளையர்னு சும்மா சூப்பராக பெருசாக வந்துடும். இப்போ வந்து பூச்சி சாப்பிடல, அப்போது சாப்பிட்ருந்தது தான். இப்போ பூச்சிகள்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து அந்தந்த செடியில் அங்கங்கே அவரை செடியில் அதில் இதுலன்னு ஒன்று ரெண்டு இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு சாகடிச்சிருச்சு. அப்புறம் யாராவது சொல்லுங்கள், இந்த திப்பிலி செடி எப்படி எடுத்து காய வைக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து நல்லாமே முத்தி இருக்குது காயெல்லாம். இந்த முத்தெல்லாம் இருக்கிறத எடுத்து காய வச்சா நம்மளுக்கு திப்பிலி வந்துடுமா எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இது சவுச்சவுங்க. ஒரு தடவை காய் வெட்டும்போது எனக்கு அந்த காயில் விதை கிடச்சிது. அந்த விதை அப்படியே நம்மளுக்கு வெட்டுப்படாமல் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா அதில் வேர் விட்டுருந்தது. சரி எடுத்துகிட்டு வந்து வச்சு நானே மறந்துட்டேங்க அதை. இப்போ பார்த்திங்கன்னா அதில் இலை விட்டுருக்குது. இதுவும் வந்து லேட்டு தான் நமக்கு. ஃபஸ்ட்டு வந்திருந்ததுன்னா நேரம் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே நான் வச்சுருக்கிறேன்.
கொடி நல்லா படர்ந்து படர்ந்து போயிடுச்சு தவிர நம்மளுக்கு வந்து காய் வரவே இல்லை அதில். அப்புறம் பிடுங்கியே போட்டுட்டேன் நான். இப்போவும் அதே போல் வருது. ஃபஸ்ட்டு வச்சது வரல, போயிடுச்சு. இப்போ வந்து வருது எப்படின்னு தெரியல. அதுவும் சரியாக வரல, ஒரு இலை விட்டமேனி நிற்கிது, பார்க்கலாம். இதுவும் ஒரு குடலை காய்ச்சமேனி அந்த செடி அப்படியே நின்றுடுச்சிங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து இன்னும் கொடி போயிட்டு தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வரிசையாக பிஞ்சும் இருக்குது. பெருசாக வருமா என்னன்னு தான் தெரியல. உரம் வைக்கிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் வச்சேன், வாழைப்பழத்தோடு தான் வச்சேன். அது எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம். வெங்காயம் இதெல்லாம் காய வச்சுருக்குறோம், அதுவும் கொடுக்கணும். அது கொடுத்தோம்னா இன்னும் நம்மளுக்கு காய்க்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் சாமந்தி நம்மளுக்கு வந்து மொட்டை அந்தளவுக்கு வரமாட்டேங்குது. ஒயிட் கலரில் வந்த மாதிரி வரல. 1-2 மொட்டு தான் இருக்குது. அதுவும் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, 1-2 பூத்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே காணோம். இப்போவும் மொட்டு பார்த்தா எதுலேயோ 1-2 இருக்க தான் செய்யுது, ஆனால் பூ வரல. அப்படி தான் இருக்குது. சரி, பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.